ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நடந்த கேக் ஷோக்கு தான். இது பல்லாரி ரோட் கிட்ட ஃபன் வேர்ல்ட் பக்கத்தில் இருந்துச்சு. நாங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே வந்தோம். ஃபஸ்ட் என்ட்ரி ஆனோடனே ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. இருந்ததுலேயே அதுதான் ரொம்ப பெரிய கேக். ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அயோத்தியாவோட அப்படியே காப்பி மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது ஒரு நார்மல் ஃபாரஸ்ட் மாதிரி நிறைய டைனோஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு டோரிமானில் பார்க்குற அந்த குட்டி குட்டி அனிமல்ஸ் மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வால்கேனோ வந்து பர்ஸ்ட் ஆகி அது வந்து லீக் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கெம்பே கவுடாவோட ஸ்டாச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இதில் நிறையா பியூட்டிஃபுல்லான திங்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து ஒரு ஹார்ஸு ஹார்ஸ் நிற்கிற மாதிரி அந்த வீடு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதில் நாட்டு டான்ஸ், நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கோட், காந்தாரா, அப்புறம் சில ஆக்டர்ஸோட பிக்சர்ஸ், ஜெயிலர் படம், மேலே வந்து புனித் ராஜ்குமாரோட ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு கார்ட்ஸ்லேயே செஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு கேக்கு. இது வந்து நம்ம அனிமேல இருக்க லூசி. நெக்ஸ்ட் இது வந்து டியர். இந்த குட்டி டியர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த டியர். ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க, பட் நாங்கள் எடுத்தோம். இது வந்து நம்ம புஜ்ஜி கார். எந்த புஜ்ஜின்னா நம்ம கல்கியில் அந்த புஜ்ஜி கார். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு குவீன் மாதிரி செஞ்சுருந்தாங்க. இந்த குவீன் வந்து ஃபேஸும் கேக் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு பார்பி டாலுக்கு அந்த வெறும் அவுட்ஃபிட் மட்டும் கேக்கில் செஞ்சுருந்தாங்க. இது வந்து கிருஷ்ணாவோட சைல்ட்ஹுட்லேருந்து அவங்க க்ரோ ஆகிற மாதிரி ஒரு பிக்சர். அவங்க பண்ண வார் அது எல்லாமே இதில் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. இது ஜஸ்ட் ஒரு நார்மலான கேக். ரொம்ப டாலாக இருந்துச்சு. இந்த கேக் ஷோ வந்து நாங்கள் இது பெங்களூரில் வருஷம் போடுறாங்க. இது வந்து 50th ஆனிவர்சரி. இது எல்லா கிறிஸ்மஸ் டைம்ஸில் வந்து போடுறாங்க. December 13th Jan 1 வரைக்கும் இது நடக்கும். நீங்கள் இது வரைக்கும் போனதில்லைன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் போய் அதை பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு டைம் ஒரு விதமாக அவங்க கேக்கில் பண்ணி வைப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் நாங்களும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போனது. இது யாருன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் தான். நாங்களும் கேக் ஷோனா ஒன்றும் இருக்காது, வெறும் கேக்கில் நார்மலாக பண்ணாங்கன்னு நினச்சோம். பட் ரொம்ப டீட்டெயில்டாக நிறையா விஷயம் கொடுத்துருந்தாங்க. இந்த டக்ஸ் தான் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு மேன் மியூசிக் பண்ணுற மாதிரி. இதுவும் நல்லா இருந்துச்சு. இது நம்ம ரத்தன் டாட்டா ஒரு பண்ண எல்லா கம்பெனிஸ் ஒரு லான்ச் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்ம SM கிருஷ்ணா, இப்போ ரீசெண்டாக இறந்தவர். இது 2025க்கான ஒரு கேக் ஷோ மாதிரி. அப்புறம் வெளியே அப்படியே அதுதான் லாஸ்ட். அப்புறம் வெளியே வந்துட்டு நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே போய் அப்படியே சுற்றிட்டு வந்தோம். இங்கே ட்ராயிங்ஸ்லாம் பண்ணாங்க. இது அந்த அங்கிள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணார். நாங்கள் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல இந்த ட்ராயிங். நாங்கள் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க உள்ளே. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா இருக்கும். நாங்கள் வந்து எல்லாத்தையும் எங்களால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஸோ சில பேர் வந்து இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ எங்களால் எவ்வளோ முடிஞ்சோ அவ்வளோ மட்டும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பிடிச்சி எடுத்துக்குவாங்க. ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு எல்லா பக்கமும்.
எங்கள் டாடி வந்து ஒரு காஃபி லவர், ஸோ அவர் காஃபி தூள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தார். இதெல்லாம் ஹேண்ட்மேடு தான், ஃபுல் பெயிண்டிங். நாங்கள் அப்புறம் ஒரே ஒரு கப் கேக் வாங்கி சாப்பிட்டோம்.